எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. நிறைய மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஒரு அறுவை சிகிச்சை அளவுக்கு கொண்டு போயிடுச்சு, ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சரியாகக்கூடிய கட்டம். அதே போல் ஒரு 6-7 வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லைங்க, குழந்தை இருக்குமா இந்த வருஷமாவது எங்கன்னா ரிஷபம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்கள கண்டிப்பாக சின்னதாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். குவா குவா சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். மன சஞ்சலம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுக்கெல்லாம் காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரிஷபம் ஒரு உயர்வான அந்தஸ்தை கூட கொடுக்கலாம், ஒரு குபேர யோகத்தை கொடுக்கலாம். இதுபோல் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் புதிய முயற்சிகள் நான் தொடர்ந்து செய்யலாமாங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அல்லது ஒரு ஜாப் மாறிக்கலாமா அப்படின்னா எல்லாமே நீங்கள் செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ புத்தாண்டு தமிழில் 40வது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதியில் பிறக்குதுங்க, அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அதிகம். இருப்பினும் அந்த பராபவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, பல கஷ்டங்களோ பல இன்னல்களோ பஞ்சபூதம் சார்ந்து நிலம், நீர், காற்று, நெருப்பில் ஒரு பூகம்பம் ஏற்படுறது, போர், இது மாதிரி நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சீற்றங்கள் அப்படி இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு. அரசியல் துறையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருங்க. ஏன்னா கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்தில் பிரவேசிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் குரு அதிசாரமாகவும் தன்னுடைய பெயர்ச்சி ஆண்டு பலனாக பெயரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு போவார் ஜூனில். அடுத்து அதிசாரமாக இந்த ஆண்டு கடைசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு அது சிம்மத்துக்கு போயிட்டு வருவார். அப்போ மிதுனம், கடகம், சிம்மம் 3 இடத்துலையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு குருவுடைய அமைப்பு இருந்தாலும், இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சனி பகவானுடைய கிரக அமைப்பு தான் ஆண்டுக்கோள்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க. இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா ராகு கும்பத்தில் இருக்கிறார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். அப்போ ரிவர்ஸில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மகரத்துக்கு வந்துடுவார் ராகு பகவான். இங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கு போயிடுவார். இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் காலசர்ப தோஷத்தோட ஒரு 7 கிரகங்களும் இந்த ராகு கேது அடைவுக்குள்ளார மொத்தம் 11 விஷயத்தை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பலவித மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இது நம்மளுடைய கோச்சார கிரகத்துடைய பலன் தான். ஒவ்வொரு கிரகமும் ஒரு வருஷம் எங்கே ஆண்டுக்கோளாக பயணிக்கக்கூடியது. இப்போ குரு பார்த்திங்கன்னா 16 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படியே மாறி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, 12 ஆண்டுகளுக்கே மாறிடும். அதில் அதிசாரமாகவும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டுங்க. அதே போல் தான் சனி பகவான் 2.5 ஆண்டு ஒருடைய ராசியில் இருக்காப்பார். அப்போ திருக்கணிதம், வாக்கியம், இந்த 2 பஞ்சாங்கத்தைப்படி நம்ம பல மாற்றத்தை நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்க, இத்தனை இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும் பொழுது தமிழ்ங்கிறது சித்திரை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் பிரவேசிக்கக்கூடிய எந்த ராசியிலனா மேஷம் முதல் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் ஆதிக்கம் அதிபதியான மேஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம சித்திரை மாதம் முதல் தமிழ் மாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம வழிபாடு அப்படிங்கும்போது சித்திரை அப்படிங்கும்போது மதுரை ஞாபகம் வந்துடணும். அழகருடைய திருக்கோயில் அமைப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்டிகைகள். பொதுவாகவே சித்திரையில் கத்திரி வெயிலாக இருந்தாலும் தமிழருடைய பண்பாடில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் நிறைய உண்டு. அதில் சித்திரை கனி வைத்து
நம்மளுடைய முன்னோர்களுடைய அமைப்பில் நம்ம பாரம்பரியம் தொட்டு வழிபாடெல்லாம் எடுத்து இந்த ஆண்டை வந்து நம்ம நல்ல ஒரு சுபிக்ஷமாக எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் தொழில் வளர்ச்சியும் பணம் நிறைய வருமானத்தையும் கொடுக்க சொல்லி ஈசனாக இருக்கட்டும் அல்லது எம்பெருமான் பெருமாளாக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் எல்லாரோடைய தெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நம்ம வீடியோக்குள்ள ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம போய் பார்ப்போம். ரிஷப ராசி எப்படின்னா, ரிஷபம் அப்படிங்கும்போதுங்க உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி, மிருகசீரா 2 பாதமும் பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம்னு அர்த்தம். ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிபதி. குரு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல, அப்புறம் 3, 4 3 இடமே உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்க. இப்பயே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். உங்கள் ரிஷபராசிக்கெல்லாம் குழந்தைகள் வராதவங்களுக்கு குழந்தைகள்னால லாபம், குழந்தைகள்னால் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள், படிப்பு, உயர்கல்வி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். இல்லைங்க இன்னும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஜூன்லேருந்து படிப்படியான ஒரு மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட ஏன் இந்த மாதிரி சின்ன தடைகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறாங்க. ஆனால் லாபத்தில் இருந்து பார்க்குறாரு. ஏன்னா யோகமான சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்துக்கு உங்களுடைய இடத்த பார்க்குறதும் இல்லாமல் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கணவன் மனைவி அப்படிங்கிற ஒற்றுமை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். ஒரு ஈகோ ஃப்ளாஷ் வரலாம், அல்லது நீ பெருசா நான் பெருசா, அல்லது ஒரு ஜாபு சம்பந்தமாக வந்து நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உங்களை விட கணவனை விட எப்பயுமே ஒரு பெண் வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணும்பொழுது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும், அல்லது நீங்கள் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட வரும். அப்போ இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்கள் பேருக்குள்ளார நடக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா 12 மாதங்கள் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து இப்போ இந்த பெயர்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ தங்கம் வாங்கிறது, ஜுவல் நிறையா சேரும், அதே மாதிரி ஆடை ஆபரண பொன் சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு ரிஷபத்துக்கு உண்டு. ஆரோக்கியமான விஷயங்கள் நிறையா உண்டு. நிறைய மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்கேங்க, ஒரு வந்து அறுவை சிகிச்சை அளவுக்கு கொண்டு போயிடுச்சு, ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சரியாகக்கூடிய கட்டம். அதே போல் ஒரு 6-7 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க, குழந்தை வந்து இருக்குமா இந்த வருஷமாவது எங்கன்னா ரிஷபம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்கள கண்டிப்பாக சின்னதாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். குவா குவா சத்தம் வந்து உங்கள் வீட்டில் கேட்கும். மன சஞ்சலம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுக்கெல்லாம் காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரிஷபம் வந்து ஒரு உயர்வான அந்தஸ்தை கூட கொடுக்கலாம், ஒரு குபேர யோகத்தை கொடுக்கலாம். இதுபோல் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலும் புதிய முயற்சிகள் நான் தொடர்ந்து செய்யலாமாங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, அல்லது ஒரு ஜாபு வந்து மாறிக்கலாமா அப்படின்னா எல்லாமே நீங்கள் செய்யலாம். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 14ஆம் தேதி பிறக்குதுன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கில் இருந்து அடுத்த கட்டம் பயணிக்கக்கூடிய ராசி எதுனா ரிஷபமாக இருக்கலாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் எனக்கு தடையாக தான் இருக்குது, நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னா போன ஆண்டை விட இந்த ஆண்டு நல்லா இருக்கும். 1. 2வது உங்கள் தசாபுத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு வந்து ஒரு தடையை கொடுத்துட்ருக்கலாம். அதனால் அந்த நட்சத்திர சாரமெல்லாம் பார்க்கணும், உங்களுடைய லக்னமும் பார்க்கணும். அப்புறம் மனைவிகிட்ட இருக்கிற ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள், செய்திகள், அவங்களால லாபம், அவங்க வீட்டாரோடைய லாபமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதம் சொல்லலாம். புரட்டாசி மாதத்துலேருந்து ஒரு கஷ்டமெல்லாம் நீங்கக்கூடிய, அதாவது எல்லா கஷ்டமும் நீங்கிருச்சுங்க, நான் கடன் கொடுத்தல் வாங்கிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய புரட்டாசிலாம் வரும்போது இப்போ செப்டம்பர்னு அர்த்தங்க. அப்போ அந்த பீரியடெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரிஷபத்துக்கு வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, நல்ல ஒரு தொழில் மாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த காரியமெல்லாம் சரியாக நல்ல தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஆண்டாக இருக்கிறது அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த ஒரு ஐயமோ சந்தேகமோ பட வேண்டாம். நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மேற்கொண்டு உங்களுக்கான குருவாயூருடைய வழிபாடு எடுங்க. ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. குருவாயூரை வந்து சேவிச்சிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் இருக்க நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு கூட நீங்கள் எப்பயுமே போயிட்டு வஸ்திரமும் ஒரு முல்லைப்பூ ஒரு 3 நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. சிறப்பாக மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்தையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த ராசிக்கு பயணிப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.